ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான சம்பவம் இருக்கா? இப்படி இருந்த ஒரு ஆளை இப்படி மாத்திர ஏதாவது சம்பவம் இருக்கா? ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸை மதிக்காத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். ஓ, யாராவது ஏதாவது பொம்பளைங்களை பற்றி பேசுனாங்கன்னா எனக்கு செம கோவம் வரும். ஒன்று நான் எதிர்த்து ஏதாவது பேசிட்டுவேன், போய் சண்டைக்கு நிற்பேன், நீங்கள் எப்படி அதை பேசலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா நான் அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுவேன். ஆனால் அவங்க கும்பல் எல்லாமே லேடிஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற கும்பல். கும்பல்னா உங்க ஹஸ்பண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிதான். ஜென்ட்ஸ் இருக்காங்கன்னா லேடிஸ் கீழே தான் உட்காரணும். இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடணும். ஏன் எங்களுக்குலாம் பசிக்காதா? நாங்களும் தானே வெளியிலேருந்து வீட்டுக்கு வரோம். கீழே உட்காருன்னு சொன்னாலே எனக்கு கோவம் வரும். அதாவது இப்போ எங்களுக்கு சேர் இருக்கு, 10 பேர் இருக்கிறதுக்கு 10 சேர் காலியாக இருக்கும். அங்கே ஜென்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, இல்லை ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அங்கே போய் நம்ம போய் உட்காந்துட்டா நீ எப்படி சேர் மேலே உட்காருவேன்னு ஒருத்தர் வந்து கேட்பாரு. அப்படியே செவிட்டு மேலே நாலு அடிக்கலான்னு தோணும். ஆனால் கம்முன்னு நினைப்பேன். இவருக்கு தெரிஞ்சிடும் ஏன் பொண்டாடிக்கு அவன் ஏழரை கூட்டுறான், நம்ம போய் சமாதானம் பார்த்து மச்சிவா நம்ம வெளில போகலாம், அங்கே போய் செம்மையாக காற்று வருதிங்க, ஒரே வேக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார். எனக்கு கோவம் வந்தாலும் அந்த இடத்துல நான் காட்டிக்க முடியாத நிலமையில இருக்கேன். ஏன் அதுக்கு அப்படி காட்டாம இருக்கீங்க? சும்மாவே அவரை தான் போட்டு நோண்டுவாங்க. உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா பத்தியா, உன் பொண்டாட்டி இதை செய்கிறாளா, உன் பொண்டாட்டி அதை செய்கிறாளான்னு அவரை தான் நோண்டுவாங்க. நம்ம சும்மா இருந்தாலே நம்மளை சீண்டி சண்டை வலிக்கிறாங்க. இதில் நிஜமாவே நான் சண்டை போட்டேன்னா அவர் மண்டை உடையுன்ற ஒரே விஷயத்துக்காக நான் அப்படியே அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக ஃபேமிலி சுற்றி இருக்க பீப்புள் அப்படிங்கிறீங்க. இவர் எப்படி தனியாக அதுலேருந்து மாறி வந்தாப்புல? இவரும் அந்த கும்பல் தான். அந்த கும்பல்கிட்ட இருக்க என்ன ட்ரைட் இவர்கிட்ட இருக்கு? அதே ஆட்டிடியூட் இருக்கு. லேடிஸ்னா இப்படி, ஜென்ட்ஸ்னா இப்படி, நாங்க தான் இப்படி அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அது ஆஃப்டர் மேரேஜ் வந்து இல்ல 2 பேருமே ஈக்குவலா இருந்துக்கலாமே அந்த இது வந்துட்டாப்ல. ஃபுல்லா மாறிட்டாப்லையா? மாறிட்டாரு. வேற ஏதாவது சொன்னா கூட அங்க இது மாதிரி இருக்கு, நம்ம இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாரு. ஓகே, குட். ஓகே.